ரூபா வித்தியாசம். இங்க வரி இருக்கு, அங்க வரி இல்லை. இப்ப நாங்க 1040 ரூபா கட்டுவோம். இது அந்த முட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்கிறோம். இது வந்து முட்டு கத்திரிக்காய்ன்னு சார். வாழைப்பழம் 150 ரூபா, 200 ரூபா தான் இருக்குது. அந்த அளவுக்கு சந்தை வியாபாரம் சரியான கஷ்டத்தில் போகும். பழுதடைன்னா நாங்கள் மாட்டுக்கு தான் கொண்டே போடணும். பழுதடைகிறோம் இதுகளை நாங்கள் இந்த பொருட்கள் பெரிய அளவில் விற்கிது இல்லை எங்களுக்கு. இப்போ எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையே வாழணும். சமைச்சு சாப்பிட்றதுக்கு இதில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் காய்ச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த புல்லு வந்து முறியாது. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சரி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கிளிநொச்சி மாவட்டம் பொதுச்சந்தையில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்து நாங்கள் இன்றைய நிலவரம் வந்து மரக்கறிகள் என்ன விலை. இப்போ பலர் சொல்லி நம்ம வந்து விலையை அல்லது விலை கூட விற்கணும், விலை குறைய விற்கணும் உண்டு. இன்றைய நிலவரம் மரக்கறி என்ன விலை போகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பழக்கடைகளையும் வந்து என்னென்ன பழங்கள் என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுதுன்றதை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலி மூலம் கொண்டு வரோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமாக பகிர்ந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற காணொலிகள் வந்து உங்களை சென்றடையும். இன்றைக்கு நாங்கள் விசேஷமாக வந்து இந்த பொதுச்சந்தைகளில் வந்து இன்றைய நிலவரங்கள் இந்த மரக்கறிகள் என்ன போகுது இந்த மாதிரின்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் உறவுகளுக்கு வந்து இந்த மரக்கறி வந்து நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வந்து ஒரு சில ஆக்கள்கிட்ட வந்து கேட்டறியும். வேணும் இதால் போமா சில பகுதிகளில் வந்து மக்கள் கூட இருக்கணும், சில இடங்களில் வந்து குறைவாகவும் இருக்கணும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இடங்களை பார்க்க கிளிநொச்சி பொதுச்சந்தையில் வந்து மரக்கறிகள் உண்மையில் விலை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வேறு இடங்கள்லையும் பார்த்து நாங்கள் விலை குறைவாக இருக்குது. இந்த மக்கள் வந்து இதை புரிஞ்சு கொள்ளணும். இதை வந்து முத்து போல் இந்த பாவக்காய்க்கு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ எங்களோட நாட்டில் வந்து இந்த அதாவது வந்து இந்த உற்பத்தியை செய்கிறது மிக குறைவாக காணப்படுது. பாவக்காய்கள் எல்லாம் வந்து மிக குறைவாக தான் வந்து மார்க்கெட் சந்தையெல்லாம் காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த முந்தி நீளமாக இருக்கும், நல்ல புள்ளியாக இருக்கும் இந்த பாவக்காய். இந்த பாவக்காயினுடைய விலை என்ன? இப்போ இந்த பாவக்காயெல்லாம் மிக அரிதாக கிடக்கும். இப்போ நான் பார்த்ததுக்கே பெற்ற கடையில் தான் இப்போ இதில் இருக்குது. அதே போல் வந்து இஞ்சி கிழங்குகள் என்ன விலை போகுது? இப்போ கிலோ முதல் கூடுதலாக இருந்தது, இப்போ தற்போது 2000 ரூபா கிலோவுக்கு வந்துட்டு தான். ஒரு நாளைக்கு மாற்றம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்போ இன்றைய வியாபாரத்தில் இப்போ நேரத்தின் 30 நேரத்துக்கு வந்துட்டீர்கள். ஒரு கணிசமான வியாபாரம் தான் நடந்திருக்கு. இது அடுத்த இடம் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் எத்தனை மணி மட்டும் இந்த சந்தையில்? சில நேரங்களில் வந்து உங்களோட அந்த சில பொருட்கள் விற்கலாதான் அவ்வளவும் டேமேஜாக போயிடுமே. அதால் வந்து அந்த சந்தையில் மக்களுடைய வரவு குறைவே இல்லை பொருளாதார வெளிக்கடைகள் கூடிட்டு உண்மைதான். அப்படி என்னக்கா இந்த ஆனா அவங்க 50 கிராம் விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா வித்தியாசம். இங்க வரி இருக்கு, அங்க வரி இல்லை. இப்ப நாங்க 1040 ரூபா கட்டுவோம். 400 ரூபா வரும். 10,400 வரி இல்லை. அங்க வரி இல்லை. அங்க சைக்கிள் பார்க்க டிக்கெட் இல்லைங்க. மேலே இந்த யுத்தத்துக்கு பிறகு மக்களுடைய வாழ்வாதாரம் என்றது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலேயும் இந்த திரும்ப எங்களுடைய இந்த மக்கள் இந்த சமூகம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாதிப்படைகிறதுன்றது வந்து அனைவரும் இதை புரிஞ்சு இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தையில் உள்ள வியாபாரங்கள் வந்து மரக்கறி வியாபாரத்தில் இருக்கிற வியாபாரிகளுடைய கவலையை எப்படி வெளிப்படுத்தினவன்னு சொன்னால், இது வந்து பொதுச்சந்தையாக இருக்கைக்குள்ள இதில் வந்து வியாபார தளம் வந்து அவைகளுக்கான கடைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வியாபாரம் நடந்து வருகிறது. ஆனால் கிளிநொச்சியினுடைய மத்திய பொதுச்சந்தை ஒன்று இருக்குது. ஆனால் அவை வந்து மொத்தமாக தான் விற்பனை செய்யலாம்ன்றது தான் அதனுடைய சட்டம் நியதி. ஆனால் அந்த மத்திய நிலையத்தில் வந்து சில்லறை வியாபாரங்கள் செய்வதனால இவைகளோட வியாபாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு.
இந்த வழியில் தான் இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம கவலை தெரிவிக்கணும். இந்த பொதுவாக வந்து நாங்கள் இந்த சந்தைக்குள்ளே வந்து வியாபாரம் செய்கிற எங்களோட உறவுகளோடு நாங்கள் கதைக்கிற பொழுது அதை கவலை தெரிவிக்கணும். என்னென்னு சொன்னால் பெரிய அளவான பணத்தை முதலீடு செய்து மரக்கறியை கொள்முதல் செய்து விற்பனையாகாமல் திரும்ப மறுநாளிலே வந்து எடுத்து வீச வேண்டிய ஒரு நிலையில் இதனாலேயே அவை ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வர முடியாமல் இருக்கிறன்றதை கவலை தெரியலாம். இது நாளளவில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த முட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்கிறோம். இது வந்து முட்டு கத்திரிக்காய்ன்னு இது பாருங்க உறவு பாம்பு மாதிரி நிற்குது. ஆனால் கிலோ 250 ரூபா போகும். இதுக்குள்ளேயும் இருக்கா பார்ப்போம், பார்த்து கொண்டு வருவோம். அம்மா இது என்ன இல்லையம்மா கறிமுறை? மாம்பழம் என்ன மாம்பழம் 500 ரூபா கிலோ 500 ரூபா விற்கிறீங்க. அதே மாதிரி இங்கே வாழைப்பழம் 150 ரூபா 200 ரூபா இந்த பல விலைக்கு வைக்கிறோம். பத்தாப்பழம் 100 ரூபா கிலோ. இந்த செவ்வாழைப்பழம் 500 ரூபா கிலோ. செவ்வாழை 500 ரூபா. மற்றது பப்பாசி பழங்கள் விலை குறைவாக இருக்குது. பப்பாசி பழம் வந்து 120 ரூபா போகுது. அப்போ இப்படியான இதில் வந்தாக்கா இன்றைக்கு வந்து இப்போ கிளிநொச்சியில் உங்களுடைய பல வியாபாரங்கள் வந்து இப்போத்தைய நிலவரங்கள் என்ன போகுது? இப்போ வியாபாரங்கள் எப்படி இருக்குது? எங்களை வளமேல சனிக்கிழமையில வியாபாரம் கூடின நாள் தான். இப்போ நாளுக்கு நாள் எங்களுக்கு சந்தை சரியான படுமோசமாக போகின்ற என்ன காரணத்தாலண்டா எங்களுக்கு வீதியோரம் வழியில் எல்லா வசதியும் மக்களுக்கு இருக்குது. பழங்கள்லேருந்து மீன்லேருந்து இறைச்சிலேருந்து ஆகப்பட்ட சகல வசதியும் மக்களுக்கு ரோட்டில் இருக்குது. சந்தைக்கு வர வேண்டிய தேவை மக்களுக்கு இல்லை. ஏனெண்டா இந்த பிரதேச சபை கவனத்துக்கு எடுக்குது இல்லை. ஏனெண்டா எங்களோட இவ்வளோ கடைகளும் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், இவ்வளோ தொழில் செய்கிறோம்ன்றதை அவே எங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்கணும் இல்லை. அதனால் அந்த மக்களை நாங்கள் வெளியேற்ற சொல்ல இல்லை. அந்த மக்களையும் கொண்டு வந்து சந்தைக்குள்ளே உட்படுத்தி அவையும் எங்களோட சரிசமனாக இருந்து வியாபாரம் செய்யத்தான் நாங்கள் கேட்குறோம். அவையும் அன்றாடம் சாப்பாட்டுக்கு தான் அதுகளும் கஷ்டப்படுதுகள். நாங்களும் அன்றாடம் சாப்பாட்டுக்கு பிள்ளைகள் படிப்பு செலவு அதுகளுக்கு தான் நாங்களும் இந்த சந்தையில் வந்து கடையில் வியாபாரம் செய்கிறோம். அதனால் அந்த மக்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தைக்குள்ளே உட்படுத்தி அவையும் எங்களோட இருந்து வியாபாரம் செய்ய வேண்டும். அவைய விலை குறைய விற்கிறது அவையோட திறமை. அவையே தொழிலை முழங்கடிக்காமல் அவையும் கொண்டு வந்து உள்நோக்கி சந்தைக்குள்ளே கொண்டு வந்து அவையும் உள்ள நோக்குங்க. பாதையோர வழியை இந்த கடைகளை எடுக்க வேணும். வேண்டாம் நாங்கள் சந்தை வர்த்தகர்கள் சரியான பாதிக்கப்படுகின்றோம். இதால் அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு 20-25 ரூபா வியாபாரம் கூடயும் நடக்குது இல்லை. நாங்கள் சாமான் எடுக்கிறவைக்கு காசு கொடுக்கக்கூடியும் வழி இல்லாத வியாபாரம். அவை சாமான் கொண்டு வந்து போடுறவ எங்களை அவமானமாக பேசிக்க நாங்கள் லோன் எடுத்து வட்டிக்கு வேண்டி தான் அந்த காசுகளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளத்துக்கு சந்தை வியாபாரம் சரியான கஷ்டத்தில் போகின்றோம். அதனால் பிரதேச முக்கிய கவனத்தில் எடுக்க வேணும். இடவரி இந்த மாதிரி இடவரி முதல்ல 7,000 ரூபான்னு சொல்லி இப்போ இடவரி குறைச்சிருக்கணும். 6,000 ரூபாய் கொண்டு வந்துச்சு. நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்னென்னா 1000க்கு 40 ரூபா வாடகை இதுக்கு வரி காசு கட்ட வேண்டும். 40 ரூபாவே கொண்டு வரவே கட்டணும். நாங்கள் கட்ட தேவையில்லை. சாமான் கொண்டு வரவே அவே சொல்லினண்டா இங்கே போடுறத விட ரோட்டில் கொடுத்தா அந்த வாடகை காசு எல்லாம் அவைக்கு இல்லை. அந்த ரோட்டு வழியாக சந்தை வழியாக கொடுத்தா அவைக்கு அந்த 1000க்கு 40 ரூபா கொடுக்க தேவையில்லை தானே. அதனால் அவைய சொல்லினா உங்களுக்கு சந்தைக்குள்ளே கொண்டு கொடுக்குற விட ரோட்டில் கொடுத்துட்டு போகிறது எங்களுக்கு லாபம் அண்டன்னா அவைய சொல்லிடணும். அதனால அவை ரோட்டிலே பறித்து வியாபாரம் செய்யணும். வரி இல்லாமல் அவை கொடுக்குறதால விலை குறைச்சி பாதிக்கப்படும்.
இங்கே ஐயாண்ட ஒரு மாங்காய் வேணுன்னா அவைக்கு வரி காசு கொடுத்துட்டே தான் போகணும். இல்லாட்டி அவையே சண்டை பிடிக்கணும். நாங்கள் குத்தகை எடுத்துருக்குறோம், எங்களுக்கு காசு தாங்காது. அதுக்கு இந்த முக்கிய கவனம் எடுக்கணும். உங்களுக்கு இந்த வியாபாரங்கள் வந்து அப்படி வியாபாரம் செய்கிறதால இப்போ நீங்கள் கொள்முதல் செய்கிறது இப்படிப்பட்ட இதுகளை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க. இப்போ இந்த பழங்கள் எல்லாம் பழுதடையும். அப்போ இதுகளை என்ன செய்வீங்க? பழுதடைன்னா நாங்கள் மாட்டுக்கு தான் கொண்டு போய் போடணும். பழுதடைகிறோம் இதுகளை நாங்கள் முதல் காசுகள் முதலெல்லாம் அடிபட்டு போனால் நாங்கள் இப்போ சாமான் பண்ணுறதுக்கு அடிபட்டு போச்சுன்னு சொல்லிடலாம் தானே. அவங்களே காசு கொடுக்கத்தான் வேணும். அப்போ எங்கேயோ லோனுக்குன்னு எடுக்கணும், இல்லாட்டி வட்டிக்கு வேண்டி தான் அந்த காசு எங்கட மரியாதையாக காப்பாற்றணும்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா தான் அவங்க போவாங்க. நாங்கள் கொட்டிட்டோம்ட்டு அவங்களுக்கு சொல்லிடலாம் தானே. அதனால எங்களோட கஷ்டத்தை அவே உணர்ந்து ஆக்குவாங்க. மிக ஒரு ஆரோக்கியமான விடயங்கள் தான் இப்போ இதில் காட்ட போகிறோம். இதுகள் வந்து பனை சார்ந்த உற்பத்தி, அதாவது உள்ளூர் உற்பத்தி, உள்ளூர் பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருளாதார உற்பத்தி தான் இது. இப்போ இந்த அன்னையிட்ட நாங்கள் கேட்டறிய போகிறோம். என்னென்ன மாதிரியான பொருட்கள், என்னென்ன விலை, எவ்வளோ காலத்தில் இருந்து இதான நன்மைகள் சார்ந்து. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? கதிரவீரன். இது சம்பந்தமாக இருக்க எங்களோட உறவுகளுக்கு விளங்கப்படுத்துவோம். இந்த சுடகு வந்தோன்னா பனையோட சம்மந்தப்பட்ட 1000 வருஷத்துக்கு வாழ்க்கைன்ற பொருள் தான் இது. ஒரு பனை வந்து 1000 வருஷம் வாழும். நாங்கள் வாழ போகிறது ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்குலாம் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இது ஒரு பாரம்பரிய சொத்து. இந்த சுடகுகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வந்து சொல்கிறத வந்து பொம்பளைலாம் சொல்கிறது. ஒரு பொம்பளைக்கு அது என்ன சுடகு பிளாஸ்டிக்குகள் அதெல்லாம் சம்மந்தமான செயற்படாது. இந்த அனுபவம் வந்து 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் பனம்பரில் அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்தேன். நான் எல்லாரையும் பழக்கினேன். இது வந்து நான் எல்லாரையும் பழக ஒவ்வொரு விடயங்களாக சொல்லுவோம். என்ன சுடாகு வந்து ஒரு பெரிய விஷயம், நிறைய கணக்கே இருக்குது. இந்த பொட்டிகள், இந்த நீத்து சொல்கிறேன், நான் எல்லாம் சொல்கிறேன். ஒன்றா சொல்லிக்கணும். பனையில் உள்ள பொருட்கள் தான் இந்த தொப்பி, இந்த ஓலப்பாய், மற்றது நீத்துப்பட்டி, இந்த வண்ண வண்ண பொருட்கள் தான் நிறைய செய்யலாம். அதாவது ட்ரே, தட்டு, வட்டச்சுடாது, மூலப்பட்டி, அடுக்குப்பட்டி, மூடப்பட்டி, அப்படி கணக்கு எல்லாம் இருக்கு. அது மட்டுமல்ல, பனையோட சம்பந்தப்பட்ட வளத்தில் அகப்பே இருக்குது, குருவி செய்கிறாங்க, கொப்பு செய்கிறாங்க, எல்லாம் பனையோட வளம்தான். அது மட்டுமல்ல இல்லாமல் கடகம், சின்ன சின்ன கடகங்கள், பெட்டிகள், மற்றது ஓலப்பாய், முக்கியத்துவம் வாங்க. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் இப்போ எங்களுக்கு கவலை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பொருட்கள் பெரிய அளவில் விற்கிது இல்லை எங்களுக்கு. இப்போ எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகும். கேஸ் அடுப்பு, அது இது, மற்றது பிளாஸ்டிக் பாயல், பிளாஸ்டிக் பேசன்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சுழல்கள், அதுதான் திரும்ப. ஆனால் பழைய ஆட்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். பனையோட சம்மந்தப்பட்ட வளங்களை நாங்கள் வேண்டத்தாமன் இப்போத்தைய நாகரிகத்துக்கான பிள்ளைகளுக்கு விளங்காது. சுழகு நாங்கள் ரயில் கிட்ட கொண்டு வராரு, அவ்வளோ பிரச்சனை. அது பிரதம ஒரு சாமான் போன்ற செயல்பாடுகள் இல்லை. இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக்கில் ஓடி நீத்தப்படி வந்துட்டு அதில் உள்ள இதில் இந்த பனையோரில் இருக்கிற சுவை வந்து இதில் வந்து புட்டா வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாசம் அடிக்கும். அது மட்டும் இல்லை, பாருங்க, பினாட், ஒடியல், வனங்குட்டார், அப்படி என்னத்தில் வருது, எல்லாம் பனையோட சம்மந்தப்பட்ட. இதை நாங்கள் இன்றைக்கு நான் 13 வயதுலேருந்து நான் இந்த பொடி செய்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு பின்னால் நான் சீதரை ஒடிச்சு கொண்டு சந்தைக்கு வரோம். இங்கே பறந்தெல்லாம் இருந்து நாங்கள் கிண்ணச்சி பஜாரில் வியாபாரம் செய்ய வரோம். அதாவது பேமெண்ட் வியாபாரம் நம்மளுக்கு செய்தாங்க. இப்படி நாங்கள் இரவு பின்னரை வியாபாரத்துக்கு அங்கே இருந்து 3 மணிக்கு நடையில் வருவோம் கிண்ணச்சி. அப்போ தட்டி வேன் தானே ஓடணும். தட்டி வேன் ரோடியில் மறைச்சி தான் இருக்கு வாரம். அப்படித்தான் பழகி இருக்கிறேன். சவால் நிறைஞ்ச வியாபாரமாக இருக்கும். இந்த அனுபவம் வந்து இப்போ 13 வயது நான் அனுபவம் பண்ணேன். எனக்கு இப்போ 56 வயசாச்சு. இவ்வளோ அனுபவத்தை நான் கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மட்பாண்ட பொருளையும் நான் சொல்கிறேன். அலுமினிய பாத்திரத்தில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இதில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் காய்ச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உடம்பு நன்மையும் இருக்குது. ஒட்டும் அந்த கேஸ் அடுப்பு, கேஸில் வைக்கிற அலுமினியங்கள், இதையும் இருக்க காய்ச்சி பாருங்க, அதையும் இருக்க காய்ச்சி சாப்பிடுப்பாங்க. என்ன டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்போ பாருங்க, இது பாரம்பரிய, இதுவும் ஒரு பாரம்பரிய சொத்து. இது வந்து பனையோட தென்னையோட சம்மந்தப்பட்டது. தென்னையோட சம்மந்தப்பட்ட விளக்குமாறு, கும்பத்தடி, அகப்பை, இப்படி கனகன பொருட்களும் இதிலும் செய்யலாம். இது ரெண்டையும் தான் நாங்கள் வளப்படுத்தி இந்த வியாபாரத்தை நாங்கள்
இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனால் பிரியாணியும் இருக்கு. ஓ அதான் பிரியாணி இல்லை சகல வளமும் சமைச்சிட்டு இப்படி வைக்கிறது என்ன? ஓ சரி. அது மக்களுக்கு இப்போத்தே பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் தம்பி. நீங்கள் இந்த அதாவது இப்போ சுருக்கப்பாக சொல்ல போனால் இப்போ வளர்ந்து வார பிள்ளைகளுக்கும் இவங்களை பற்றி விளங்காங்க. சில பேர் வந்து இதில் ஒரு பெருவாரியான வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல ஒரு தொழில். ஆனால் உங்களுக்கு இந்த வியாபாரம்ங்கிறது பெரிய குறைவாக தான் இருக்கு. யோசிச்சு தான் ஒவ்வொன்றையும் செய்து போகிறோம். தவிர மாவிக்காத பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் வந்து என்னென்னு சொன்னால், அண்ணன் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்குள்ளே தான் இவருடைய கடை இருக்குது. நீங்கள் தேவையான ஓடர்களை கொடுத்து இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுளகுகள், நீத்துப்பட்டி, தொப்பி, பாய், கடகம், வீட்டுக்கு வேண்டிய மங்களகரமான எல்லா விடயமான அந்த பானை, சட்டி அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ணனுடைய பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து பாருங்க, இதை நான் காட்டேன். இது வந்து புட்பாய், சம்பு புல்லுங்கிறது, ஆற்று புல்லுங்கிறது. இதில் 2 விதமான புல் இருக்குது. இந்த புல் வந்து முறியாது, முறியாது. மற்ற உப்புச்சம்மன் சொல்லி இருக்குது, அது முறியும். ஆனால் அந்த இதில் வந்து அந்த வெக்கைக்கு ஒரு கூலாக இருக்குது. ரவர் பாயிலும் இதிலும் படுத்து பாருங்க. இதிலும் ரவர் பாயிலும். இதில் இன்னொரு படியாமல் இருக்குங்கடா. இது சம்பு பாய், இது டபுள் புல்லு போட்டு அடிக்கிறது, இது ஒற்றை புல்லு போட்டு அடிக்கிறது. இதுதான் பாயின்ற படம். இதை காட்டுங்க. இதே புல்லு தான் இது பிள்ளைங்கிறாங்க. இதே புல்லு தான் இது. இதை வந்து மிஷின்லாம் அடிக்கிறோம். இது கை மிஷினும் இருக்குது, தரை மிஷினும் இருக்குது, கையில் அடிக்கிறது. இதில் வளம் முழுக்க எனக்கு தெரியும். நான் செய்வேன். செய்து பழக்கம். இந்த கடகம், நீத்துப்பட்டி, சுளகுகள், பாயல் எல்லாம் நான் செய்வேன். ஆனால் இப்போ எங்களோட பிள்ளைக்கெல்லாம் அது நாங்கள் பழக்கம் எடுத்தோம்னா ஒருத்தன் கேம்பஸ் முடிச்சுட்டு கல்யாணம் செய்யிட்டோம், மற்ற மகன் கல்யாணம் செய்யுது. அவருக்கு இந்த இதில் விடயத்தினா பழக்கவே இல்லை. காரணம் என்னன்னா இதில் கம்ப்யூட்டர் காலங்கள் மாறிக்கணும் போகும். ஆனால் நான் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஃபுட்பாய், கோலப்பாய் இதெல்லாம் படுங்கன்னு கொடுக்குறாரு. ரவர் பாயெல்லாம் பண்ணிட்டாங்க. இதுலேயே பாருங்க. இந்திய ஒரு கட்டத்தில் பாருங்கள், இந்த பந்தி பாயை பாருங்கள். கோயிலுக்கு, ஒரு அன்னதானத்துக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த பந்தி பாய் எப்படி வாங்க படத்துக்கு இந்த இங்கே நாங்கள் இந்த பந்தி பாய் வந்து கூடுதலாக விற்போம். ரோலப்பா அப்படி ரோல் எடுங்க. ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு அன்னதான மடங்களுக்கும் அப்படி சோறு வந்து இருந்து சாப்பிட்றதுக்குரிய வடிவம் தான் அந்த பந்திப்பாய். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கிடாக்கு. 2 ரோல் வேண்டி ஒன்று தான் விற்று. அதுவும் பழைய ஆக்கெல்லாம் வந்து போயிடுனது. அதுன்ற நாரியங்கள்லாம் கூட்டு போயிட்டு சரி. நன்றி அண்ணா. இவ்வளவு நேரம் இந்த பழக்கடையும் வந்து மரக்கரை கடையும் நாங்கள் பதிவு செய்ததன்படி, அந்த பதிவேற்றத்தின்படி கடை வியாபார உரிமையாளர்கள் வந்து கவலை தெரிவிக்கணும் என்றால், வெளியில் உள்ள வெளி வியாபாரத்தால் வந்து இங்கே வந்து வியாபாரம் நடைபெறவில்லை. இதால் தங்களுடைய பொருளெல்லாம் செயலிழந்து போகிறதால தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது என்று சொல்லி இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தையில் உள்ள பழக்கடையினரும் மரக்கரை வியாபாரிகளும் கவலை தெரிவிச்சிருக்கணும். இந்த பதிவுக்கான அபிப்பிராயங்களை நீங்கள் எழுதணும். இந்த இவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்கணும். இவர்களுடைய பொருட்கள் வந்து அநியாயமாக வந்து நட்டப்படுற அளவுக்கு போகாமல் ஒரு உரிய கவனத்தில் எடுத்து சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாரையும் சேர்த்து ஓடக்கூடிய மாதிரி இந்த உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி எங்களோட சேனல் மூலம் நாங்கள் கேட்டு நிற்பதோடு, இந்த பொதுச்சந்தையினுடைய பழக்கடையும் மரக்கரை கடையை நிறைவு செய்தோண்டு என் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.